சிவாய. வாழ்க வளமுடன். கம்மங்குடி டிவி நேயர்களுக்கு புத்தாண்டில் நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் குரு பெயர்ச்சியால் நடைபெறும். நாம் இன்று நட்சத்திர ரீதியாக மக நட்சத்திரக்கு எத்தகைய பலன்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம். கேதுவின் ஆதிக்கத்தில் வரும் மக நட்சத்திரக்காரர்கள், அவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி முக்கிய பிரமுகர்கள் மூலம் ஆதாயங்களை கொடுக்கும். வழக்கு வியாஜ்யங்களில் சாதகமான தீர்ப்பு வரும். இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளும் வந்து போகும். வேலை விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இருக்கும் வேலையை விட்டுவிட்டு புதிய வேலை தேடும் முயற்சிகளில் இறங்கக்கூடாது. அலுவலகத்தில் மற்றவரது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த பேச்சுக்களை பேசாமல் இருங்கள். என்றாலும் அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும். கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். அதன் மூலம் மன நிம்மதி கிடைக்கும். குரு பகவானின் பார்வை ராசிக்கு 2ஆம் இடமான ஜன குடும்ப வாக்குஸ்தானத்தில் விடுவதால் திருமண யோகங்கள் கூடி வரும். குடும்பத்தில் இதுவரை இருந்த குழப்பங்கள் தீரும். பேச்சுக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகிவிடும். சூழ்நிலை சந்தர்ப்பம் அறிந்து பேசுவீர்கள். ஆன்மீகத்தில் ஆர்வம் கூடுதலாகும். மகம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு இது ஏற்றமான காலம். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது. ஞாயிற்றுக்கிழமைகளில் அருகம்புல் சமர்ப்பித்து விநாயகப் பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள். அப்படி செய்தால் எல்லா பிரச்சனைகளும் விலகும். நன்மைகள் அதிகம் உண்டாகும். மக நட்சத்திரக்காரர்கள் விநாயகரை தினந்தோறும் வழிபட்டு வந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும். முடிந்தால் சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்கள் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபடலாம். அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் அப்படி செய்யுங்கள். அது உங்களுக்கு விசேஷ பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் பெற்று வளமாக வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன். நமச்சிவாய.